Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ட்ரெண்டிங்ல இருக்கிற கொரியன் பொட்டேட்டோ மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். சோ இன்னைக்கு இந்த பொட்டேட்டோ மஷ்ரூம் ரெசிபி பண்றதுக்கு நான் 300 கிராம் பொட்டேட்டோஸ் எடுத்துக்கிறேன். இத நல்லா தோல் சீவிடுங்க. தோல் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி ஸ்டீமர்ல வேக வைங்க. இதுல வேக வைக்காதீங்க, தண்ணியில போட்டு பாயில் பண்ணாதீங்க. இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இப்படிதான் ஷேப்பாலாம் கட் பண்ணணும்லாம் கிடையாது, ஏன்னா நம்ம இதை எப்படி இருந்தாலும் மேஷ் பண்ண போறோம். இப்போ நான் இட்லி பாட்ல தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம அந்த ஸ்டீமர் பிளேட் இதில் வச்சு நல்லா பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் அந்த ஸ்டீமர் பிளேட் இதில் வச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நல்லா நம்ம பொட்டேட்டோ பாயில் ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி நீங்க ஃபோர்க்ல குத்தி பாருங்க, நல்லா உள்ள இன்சர்ட் ஆச்சுன்னா நம்மளோட பொட்டேட்டோ நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து வெளியில வச்சிடலாம். இப்போ இதை நான் ஒரு பவுல்ல மாத்திட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இது சூடா இருக்குது, ஸோ அதனால நான் ஃபோர்க் வச்சு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ நான் பவுல்ல மாத்திட்டேன். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஃபோர்க்கு இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷர் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், நீங்க அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா லம்ஸ் இல்லாம மேஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை நம்ம உருண்டை பிடிக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் ரொம்ப லம்ஸ் இருக்கு, ஹெவியா இருக்குன்னா எதனா பார்ட் பாயில் ஆகாம இருந்தா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நான் இப்போ பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா இதை மேஷ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதுதான் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பொட்டேட்டோ அப்படியே ரெஸ்ட்ல வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அந்த நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை உருண்டை பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம நீங்க 300 கிராம் பொட்டேட்டோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கார்ன்ஃபிளவர் 130 to 140 கிராம் தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ நான் இதுல 140 கிராம் கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன். ஸோ நான் கடைசியில கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறுத்திடுவேன். நிறுத்திட்டு தேவைப்பட்டாதான் போடுவேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்லா டோ மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இது பிசையும் போது உங்களுக்கு திக்கான பாட்டு பாயில் ஆகாத பாட்டுலாம் எதனாவது உங்களுக்கு கையில மாட்டுச்சுன்னா அதை எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ வேற எதுவுமே இல்லை, இப்படியே நீங்க பண்ணீங்கன்னா அந்த பொட்டேட்டோல இருக்க மாய்ஸ்சர்ல இந்த கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு டோ மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஒரு பிளேட்ல போட்டு நல்லா நீட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நீட் பண்ணிட்டு இதை நல்லா ஒரு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே வெளியிலேயே அப்படியே வச்சிங்கன்னா அந்த மாய்ஸ்சர்லாம் இதுவாகி நமக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களோட டோ ட்ரை ஆச்சுன்னா லைட்டா தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்க டோ பண்ணிக்கலாம் அகைன். ஓகேவா? ஸோ நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. அதை நான் நல்லா கவுத்து போட்டுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஸ்டீமர்ல நான் தண்ணி இட்லி பாட்ல தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன். நமக்கு இட்லி பாட்ல வாட்டர் கொதிச்சிட்டு இருக்குது, பாயில் ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம உருண்டை பிடிச்சி இதை மஷ்ரூம் மாதிரி நம்ம பண்ண போறோம். ஸோ கையில ஆயில் தடவிக்கோங்க, அப்பதான் நல்லா ஒட்டாம இருக்கும். ஒட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா உருண்டை வந்தா கூட அங்கங்க ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வாட்டர் கேன் நீடில் போட்டு இது எப்படி வேணாலும் பண்ணலாம். வாட்டர் கேன் மூடி வச்சு பண்ணலாம், வெறும் வாட்டர் கேன் வச்சு பண்ணலாம், இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ உருண்டை பிடிச்சி அது மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இல்லை வேணும்னா கொஞ்சம் தட்டையா பண்ணிட்டும் நீங்க இந்த மாதிரி மூடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இதுதான். நடுவுல சென்டரா அந்த பட்டன் மஷ்ரூம் சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு இது அந்த மஷ்ரூமோடைய அந்த ஷேப் அதுக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ நான் நல்லா இதை தட்டையா அப்படி அமுக்கிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு அதே மாதிரி இதை மூடி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க பாட்டில் கேப் மூடி இன்கேஸ் இதே சைஸ் இருந்துச்சுன்னா பண்ணுங்க. இந்த வாட்டர் இல்லைன்னா ரொம்ப பெருசா இருக்கும் அந்த சென்டர், இது ரொம்ப பொசிஷன் பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் உருண்டை பிடிச்சுக்கோங்க. இது நீங்க பண்ணும்போது ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஆயிடும் இது. ஓகேங்களா? ஸோ இதை வச்சாச்சு. அகைன் இதே மாதிரி வாட்டர் கேன் வச்சு சென்டர்ல இப்படி பண்ணிடுங்க. ஓகேங்களா? அந்த வாட்டர் கேன்லயும் நீங்க ஆயில் கிரீஸ் பண்ணணும். ஓகே? இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா இட்லி பாட்ல தண்ணி நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஷேப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுல நம்ம இதை வச்சுட்டு
கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஓகேங்களா, மீடியம் ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ் நீங்க வந்து இதை ஸ்டீம் பண்ணி எடுத்தா போதும். இன்கேஸ் ஸ்டீம் வேணான்றவங்க நம்ம பாயில் பண்ணியும் எடுத்துக்கலாம். இது ஒன்றும் ஆகாது. நல்லா வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு அது உள்ள போட்டு பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஓகேங்களா, அது வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலர்ல சேஞ்ச் ஆகும் வெந்ததுக்கு அப்புறம். ஸோ அதுதான் நம்ம வந்து கரெக்டான இது, அது செக் பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இது வெந்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வரும். அப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் இது நல்லா வந்து வெந்துருச்சுன்னு. அப்போ உடனே நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, கலர் வந்து இப்படி ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா ஒரு மாதிரி வந்து பேலா மாறிடுச்சு பாருங்க. ஸோ இதுதான் கரெக்டான இது. இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஸ்டீமர் பிளேட் ஆகட்டும் இல்லை இட்லி குண்டால வச்சு நீங்க ஸ்டீம் பண்றதா இருந்தா உங்களுடைய அந்த பிளேட்டை வந்து நல்லா ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அது அடியில ஒட்டிக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இதெல்லாம் வந்து மஷ்ரூமா, அந்த பொட்டேட்டோ மஷ்ரூமா அப்படியே எடுத்து சில் வாட்டர்ல போடுங்க. ஏன்னா அப்பதான் வந்து அது ஃபர்தரா வந்து நமக்கு குக் ஆகாது. ஓகேங்களா, அப்போ வந்து இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கோ அதே ஸ்டேஜ்ல இருக்கும். நீங்க அப்படியே சூடோடு வச்சுட்டீங்கன்னா அது இன்னும் அந்த சூட்ல என்ன ஆகும்னா ரொம்ப வெந்துடும். ரொம்ப வெந்துட்டா ஹார்டா இருக்கும். ஓகேங்களா, சாஃப்டா இருக்காது. இந்த மாதிரி ஐஸ் வாட்டர்ல போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்ப இதுக்கான ஒரு சிம்பிளான சாஸ் தான் ரெடி பண்ண போறோம். இது வந்து இதுக்கான சாஸ் வந்து நிறைய வெரைட்டியா பண்றாங்க. பட் நம்ம வந்து ஒரு சிம்பிளான சாஸ் தான் இது கூட சீசனிங் பண்ண முடியும். ஸோ அது நம்ம எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஐஸ் வாட்டர்ல போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா அந்த சில் வாட்டர்ல அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அந்த சாஸ் ரெடி பண்ணலாம். ஸோ ஒரு 2 கார்லிக் வந்து குட்டி குட்டியா நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து நம்ம மிளகாப்பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நீங்க வந்து சில்லி ஃபிளேக்ஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து வெறும் வந்து இந்த மிளகாத்தூள், அதாவது வெறும் மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சோயா சாஸ். சோயா சாஸ் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். ஓகேங்களா, உங்களுக்கு சோயா சாஸ் வந்து ரொம்ப பிடிக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனோட கூட நிறுத்திக்கலாம். ஓகேவா, கொஞ்சமா வந்து சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இவ்வளவுதான் அப்படின்லாம் கிடையாது, லைட்டா சுகர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சாஸை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய அந்த பொட்டேட்டோ மஷ்ரூமை இந்த சாஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த சாஸ், அந்த சாஸ்ல நம்ம சீசனிங் பண்றோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட சாஸ் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ல சாஸ் பிடிக்கும் அப்படின்னா அது கூட நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதுதான் பண்ணணும்னு கிடையாது. பட் இது கொரியன் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா அவங்க சோயா சாஸ் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டைல்ன்றதுனால நான் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹீட் பண்ண ஆயில் இதுல ஊத்த போறோம். ஓகேங்களா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ரொம்ப நிறைய நல்லா ஹீட் பண்ணி ஊத்துங்க, இல்லைன்னா அந்த ஆயிலோட அந்த பச்சை ஸ்மெல் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இவ்வளவுதாங்க நம்மளுடைய பொட்டேட்டோ மஷ்ரூம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஈவினிங்ல இது செஞ்சு தரலாம். ஓகேங்களா, இந்த சாஸ் இருக்கு இல்லையா, இதையே நம்ம டிப் பண்ணி அதுலயே டச் பண்ணி இதை நம்ம சாப்பிடலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இப்போ நான் லைட்டா இது வந்து ஒரு கார்னிஷ் பண்றதுக்காக லைட்டா வந்து சில்லி பவுடர் திரும்ப நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க இதுக்கு பதில் சில்லி ஃபிளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டேன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட்